Hi friends, a warm welcome to our conceptual educational channel. Today we are going to see 6th standard term 1 lesson 4, the living world of plants. This video is made for 6th standard students as well as those who are preparing for competitive exams. They can also watch this video. Watch this video fully. If you like this video, then like and subscribe our channel. நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து சயின்ஸில் எல்லா லெசனையுமே டீச் பண்ணி அண்ட் அதோட ஒன் வேர்ட்ஸ் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்பெஷலாக போட்டுட்ருக்கோம் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெசன் இன்ட்ரொடக்ஷன். Biology is a natural science concerned with the study of life and living organisms. ஸோ பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் சயின்ஸ். எதோட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் லைஃப் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அந்த லிவிங் ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்து படிக்கிறது தான் என்னது பயாலஜி. இந்த லிவிங் வேர்ல்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ நம்ம வாழ்கிற இந்த லிவிங் வேர்ல்டில் வந்து எதெல்லாம் இருக்குது, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதுவும் இருக்கு இல்லையா. ஸோ plants can prepare food itself, grow in size and reproduce. ஸோ plants என்ன செய்யும், அதுவாகவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், வளரும் அண்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ பிளான்ஸில் உள்ள வேரியஸ் பார்ட்ஸை நம்ம வந்து ஃபுட்டாக, மெடிசினாக அண்ட் வுட் ஷெல்டராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிளான்ஸ் வந்து நம்மளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளான்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம பாடி எப்படி ஆர்கன்ஸால் மேடப் ஆகிருக்கோ, எக்ஸாம்பிள் ஐஸ், நோஸ், ஹேண்ட், அதே மாதிரி பிளான்ட் பாடியும் வந்து எப்படி ஆர்கன்ஸால் மேடப் ஆகிருக்கு. என்னென்ன ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். இதுதான் பிளான்ட்டோட ஆர்கன்ஸ். பிளான்ட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் இருக்கும் அண்ட் நிறைய கலர்ஸில் இருக்கும். பட் சில விஷயங்கள் வந்து சேமாக இருக்கும். ஓகேவா, என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்டுக்குமே ஸ்டெம் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். எங்கே இருக்கும், அபோவ் த கிரவுண்டில் மேலே இருக்கும் இல்லையா, கிரவுண்டுக்கு மேலே இருக்கும். அண்ட் ரூட்ஸ் வந்து கிரவுண்டுக்கு கீழே இருக்கும். ஸோ இதெல்லாம் சிமிலர் ஃபார் பிளான்ட்ஸ். ஸோ அதோட கலர்ஸில் வேரியேஷன் இருக்கலாம், அதோட ஸ்டைலில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ பிளான்ட்ஸ்னாலே வந்து ஃப்ளாரிங் பிளான்ட் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஃப்ரூட் கிவிங் பிளான்ட்டும் இருக்கும், நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸும் இருக்கும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ளாரிங் பிளான்ட் எடுத்துக்கலாம். அதில் ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் அண்ட் ஷூட் சிஸ்டம். நம்ம இப்போது அந்த பிக்சரை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது ஷூட் சிஸ்டம் அண்ட் தென் கீழே உள்ளது என்னது, ரூட் சிஸ்டம். ஃபஸ்ட்டு நம்ம ரூட் சிஸ்டம் பார்த்துடலாம். ஸோ ரூட் சிஸ்டமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மெயின் பார்ட் என்னது, டேப் ரூட். மெயின் ப்ரைமரி ரூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேப் ரூட்டு. ஸோ டேப் ரூட்லேருந்து வர சைட் ரூட்டை நம்ம என்ன சொல்கிறோம், லேட்ரல் ரூட் ஆர் பிரான்ச் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சைட் ரூட்டை லேட்ரல் ஆர் பிரான்ச் ரூட் அப்படிங்கிறோம். தென் ஷூட் சிஸ்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளார் வந்து என்னது, ரீப்ரொடக்டிவ் ஷூட், அதான் ஃப்ளார். அண்ட் தென் அந்த பட் வந்து ஏபிக்கல் பட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்டர் மோடு இருக்குது. இன்டர் மோடு என்ன, ஒரு லீஃபோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது இன்டர் மோடு. அண்ட் தென் ஏபிக்கல் பட் பார்த்தாச்சு. வெஜிடேட்டிவ் ஷூட்டு, ஸ்டெம்லேருந்து வர பிரான்ச்சில் தான் என்னது வெஜிடேட்டிவ் ஷூட்டு. அண்ட் தென் பாருங்கள் லீஃபில் வந்து லீஃப் பிளேட் அண்ட் பீட்டியோல் அப்படின்னு ரெண்டு இது இருக்குது. அண்ட் தென் மேஜர் அந்த ஸ்டெம். ஸோ இதுதான் என்னது ஷூட் சிஸ்டமில் உள்ள பார்ட்ஸு. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ரூட் சிஸ்டம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரூட்னா என்ன, பிளான்ட்டோட அண்டர் கிரவுண்ட் பார்ட்டு, கிரவுண்டுக்கு கீழே உள்ள பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூட் அப்படிங்கிறோம். இந்த ரூட் தான் என்னதுன்னா பிளான்ட்டோட மெயின் ஆக்சிஸே, மூலப்புள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த மாதிரி பிளான்ட்டில் ரூட் இருந்தால் தான் என்ன செய்ய, பிளான்ட்டே இருக்கும். ஸோ இது எங்கே இருக்கும், பிலோ த சாயிலில் இருக்கும் இல்லையா, மண்ணுக்கு அடியில் இருக்கும். இதில் வந்து நோட்ஸ், இன்டர் நோட்ஸ் அப்படின்றது கிடையாது. இட் ஹேஸ் ரூட் கேப் அட் த டிப். இந்த டிப்பில் வந்து ரூட் கேப் இருக்கும். ரூட் டிப்புக்கு மேலே வந்து டஃப்ட் ஆஃப் ரூட் ஹேஸ் இருக்கும். டஃப்ட் அப்படின்னா அப்படி கொத்தாக வந்து வளர்ந்துருக்கும். ஓகேவா, அண்ட் தென் ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர். ஜியோட்ராபிக்னா நிலம் நாடி செல்லுதல். ஸோ ரூட்ஸ் வந்து என்ன செய்யும், கிராவிட்டி நோக்கி வளரும். ரூட் சிஸ்டம் வந்து டூ டைப்ஸ். ஃபஸ்ட்டு டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டம் பார்க்கலாம். இப்போது டேப் ரூட் சிஸ்டமில் அந்த மெயின் பிரான்ச் அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைமரி ஆர் டேப் ரூட்டு. ஸோ அந்த மெயின் ரூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரைமரி ஆர் டேப் ரூட்டு. அதுலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு பிரான்ச்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா செகண்டரி ரூட்டு. ஸோ அந்த செகண்டரி ரூட்லேருந்து வரக்கூடிய பிரான்ச் தான் என்னது, டெர்ஷரி ரூட்டு. ஸோ அந்த டெர்ஷரி ரூட்ஸில் பாருங்கள், அதில் குட்டி குட்டி பிரான்ச்சஸாக இருக்குல்ல, அதுதான் ரூட்லெட்ஸ். ஓகே, அந்த சிங்கிள் ரூட், அந்த மேஜர் ரூட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து நேராக மண்ணுக்கடியில் ஸ்ட்ரெயிட்டாக வளருது. ஸோ கிராவிட்டி நோக்கி வளருது. இந்த ஸ்மாலர் ரூட்ஸ் எல்லாம் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த செகண்டரி டெர்ஷரி ரூட்ஸ் எல்லாம் என்னது, லேட்ரல் ரூட்ஸ். ஸோ தே ஆர் சீன் இன் டைகாட்லினஸ் பிளான்ஸ். டைகாட்லினஸ் பிளான்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் பீன், மேங்கோ, நீம், இதெல்லாம் என்னது டைகாட்லினஸ் பிளான்ஸ்.
And then fibrous root system. It consists of cluster of roots. கும்மலா ரூட்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஓகேவா, மண்ணுக்கடியிலே எப்படி இருக்கும், அப்படி கும்மலாக இருக்கும், ரொம்ப ஆழமாலாம் இருக்காது. ஸோ பேஸ் ஆஃப் த ஸ்டெம், தே ஆர் தின் அண்ட் யூனிஃபார்ம் இன் சைஸ். ரொம்ப டேப் ரூட் எப்படி இருந்துச்சு, ரொம்ப ப்ராடாக இருந்துச்சுல, அந்த மாதிரி இருக்காது. இது ரொம்ப தின்னாக இருக்கும். இது மோனோகாட்லிடனஸ் பிளான்ட்ஸில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிராஸ், பேடி, மேஸ். அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஃபிக்ஸஸ் த பிளான்ட் டு த சாயில். ஸோ பிளான்ட்டை வந்து சாயிலில் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கெட்டியாக பிடிக்க வைக்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுது? அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஸோ இதுதான் ஃபைப்ரஸ் ரூட். பாருங்கள், கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ் வந்து அரைசிங் ஆகிருக்கு அண்ட் இது தின்னாக இருக்குது. ஸோ இதுதான் 2 பாயிண்ட் ஃபைப்ரஸ் ரூட்டோட கிராஸ். இது கிராஸில் உள்ள ரூட். ஓகே, and then stores food in some plants like carrot and beetroot. ஸோ சம் பிளான்ட்ஸில் வந்து ரூட்டில் தான் என்ன செய்யும், ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். என்னென்ன மாதிரி பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் பீட்ரூட். இட் இஸ் அ ரூட் ஆர் ஸ்டெம் அப்படின்னு இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டெம். And then shoot system பார்க்கலாம். Stem, the aerial part of the plant body above the ground is known as shoot system. காற்று வெளியில் இருக்கக்கூடிய பிளான்ட் பாடி, அதாவது அபோவ் த கிரவுண்ட் லெவலில் இருக்க பிளான்ட் பாடியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷூட் சிஸ்டம் அப்படிங்கோம். மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் வந்து என்னது, ஸ்டெம். ஷூட் சிஸ்டமில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸ்டெம் க்ரோஸ் above the soil. ஸோ ஸ்டெம் எங்கேருந்து வளரும், சாயிலுக்கு மேலே வந்து ஸ்டெம் இருக்கும். அண்ட் இட் க்ரோஸ் டுவர்ட்ஸ் சன்லைட். ஸ்டெம் வந்து சன்லைட் எங்கே இருக்கோ அதை நோக்கி வளரும். அண்ட் ரூட் வந்து கிராவிட்டி நோக்கி வளரும். ஓகேவா, இட் ஹேஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ். ஸோ ஸ்டெம்மில் வந்து என்ன இருக்கும், நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ் ஆர் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம் வேர் லீஃப் அரைஸ். ஸோ நோட்னா என்ன, பார்ட் ஆஃப் ஸ்டெம் எங்கே லீஃப் ஸ்டார்ட் ஆகுதோ அதான் நோட்ஸ். இந்த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் பிட்வீன் 2 சக்ஸசிவ் நோட் இஸ் கால்ட் இன்டர் நோட்ஸ். ஸோ பாருங்கள், இந்த இமேஜில் 2 நோடுக்கு நடுவில் உள்ள ஸ்பேஸ் தான் என்ன சொல்கிறாங்க, இன்டர் நோட் அப்படிங்காங்க. இந்த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் இஸ் known as apical bud or terminal bud. அந்த பட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் உள்ள பட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்சிலரி பட். ஸோ எண்டிங் பாயிண்டில் உள்ளது தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெர்மினல் பட். அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்டில் உள்ளது என்னது, ஆக்சிலரி பட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம். The stem supports the branch, leaves, flowers and fruits. ஸோ ஸ்டெம் தான் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, branch, leaf, flowers, fruits. இதெல்லாம் எது சப்போர்ட் பண்ணுது, ஸ்டெம் தான் சப்போர்ட் பண்ணுது. Transports water and minerals from roots to upper aerial plant parts. ஸோ ரூட்டில் இருந்து வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸுக்கும், மேலே உள்ள அந்த above the ground level உள்ள எல்லா பிளான்ட் பார்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணுது. Transport the prepared food from the leaves to other parts of த்ரூ த ஸ்டெம். ஸோ ஸ்டெம்மில் வந்து என்ன செய்யுது, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி, லீஃப் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அந்த ஃபுட்டை வந்து எல்லா பிளான்ட் பார்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுது. சுகர் கேனில் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும், அது சுகர் கேன் எடுத்து ஸ்டெம் தான். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப். லீஃப் எப்படி இருக்கும், க்ரீன் கலரில் ஃப்ளாட்டாக எக்ஸ்பாண்டட் ஸ்ட்ரக்சர்டு போன் ஆன் த ஸ்டெம் அட் த நோடு. ஸோ நோடில் இருந்து லீஃப் வந்து வளரும் இல்லையா. ஸோ இந்த பிக்சர் இப்போ பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த ஸ்டெம்மில் இருந்து லீஃபோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நோட் அப்படிங்கோம். 2 நோடுக்குள்ள ஸ்பேஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர் நோட் அப்படிங்கோம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னது, ஆக்சிலரி பட். அண்ட் எண்டிங் பாயிண்ட் என்னது, டெர்மினல் பட். ஸோ அந்த லீஃபில் வந்து என்ன இருக்குது, ஒரு ஸ்டாக் இருக்குது, அதான் நம்ம பீட்டியோல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் அந்த லீஃபோட மெயின் வெயின், அதுதான் இந்த மிட் ரிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ see here a leaf has a stalk called petiole. The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. அந்த flat portion தான் என்ன சொல்கிறாங்க, leaf lamina or leaf blade அப்படிங்காங்க. And then அந்த main vein தான் என்ன சொல்கிறோம், mid rib அப்படின்னு சொல்கிறோம். Other veins are branched out from mid rib. அந்த மெயின் வெயின்லேருந்து மற்ற சின்ன சின்ன வெயின்ஸ்லாம் வந்து பிரான்ச் அவுட் ஆகும். ஓகே, அண்ட் தென் த போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் இன் த நோடல் ரீஜியன் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் லீஃப் பேஸ். ஸோ இந்த நோடல் ரீஜியனில் ஒரு லீஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லீஃப் பேஸ் அப்படிங்கும். ஸோ நோடல் ரீஜியனில் இருக்கிற அந்த லீஃபை தான் என்ன சொல்கிறோம், லீஃப் பேஸ் அப்படிங்கும். அண்ட் தென் அதே பாயிண்டில் வந்து இன்னொரு லீஃபோட பாயிண்ட்டும் இன்னொரு லீஃபும் வந்து வளரலாம். ஸோ அந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டிப்புல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சி லேட்ரல் growth ஆஃப் த பேஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஆக்சிலரி பட். ஸோ இந்த ஆக்சிலரி பட்டில் இன்னொரு சைடில் கூட ஒரு லீஃப் வந்து வளரலாம், லீஃப் பேஸ் வச்சு இன்னொரு லீஃப் வளரலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டிப்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இந்த க்ரீன் கலர் ஆஃப் த லீஃப் இஸ் டியூ டு, எதனால இந்த க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா பிளான்ட்டில் இருக்கிற குளோரோஃபில் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ்னால தான். ஓகே,
ஸோ அந்த பிக்மெண்ட் வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கிற பிளான்ட்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஆன் த லோவர் சைட் ஆஃப் த லீஃப் தேர் ஆர் டைனி போர்ஸ் ஆர் ஓப்பனிங் நோன் அஸ் ஸ்டொமேட்டா. ஸோ இந்த ஸ்டொமேட்டா வந்து டிரான்ஸ்பிரேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் குளோரோஃபில் வந்து ஃபுட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, க்ரீன் கலர் பிக்மெண்ட் உள்ள அந்த குளோரோஃபில் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த லீஃபால் என்ன செய்ய முடியும், ஃபுட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபுட் ஜென்ரேட் பண்ணால் தான் அந்த ஸ்டெம் வந்து என்ன செய்யும், எல்லா பார்ட்ஸ், அதாவது பிளான்ட்டில் உள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ எது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில். ஸோ ஃபுட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு குளோரோஃபில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப், த க்ரீன் லீவ்ஸ் ஸோ prepare food by the process of photosynthesis. இந்த photosynthesisக்கு எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், chlorophyll. and then helps in respiration. ஸோ லீவ்ஸ் வந்து ரெஸ்பிரேஷனில் ஹெல்ப் அவுட் பண்ணும் அண்ட் கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ லீஃப் வந்து ரெஸ்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையுமே பண்ணுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் என்னது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீஃப். அண்ட் தென் டூ யூ நோ விக்டோரியா அமேசானிகா. ஸோ இந்த இது என்னது, இது ஒரு பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து 3 மீட்டர் வரைக்கும் வளரும். ஓகேவா, மெச்சூர் விக்டோரியா லீஃப் கேன் சப்போர்ட் அண்ட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆஃப் 45 kilograms ஆர் அப்பேரண்ட்லி யங் பர்சன். ஸோ இந்த லீஃபை பாருங்கள், இதில் வந்து ஒரு 45 kilogram உள்ள பர்சனை வந்து நம்மளால் உட்கார வைக்க முடியும். அண்ட் இது வந்து இந்த வெயிட்டை தாங்கவும் செய்யும். ஸோ நம்ம ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண 45 kilogram அளவுக்கு வெயிட்டை வந்து இந்த லீஃப் வந்து தாங்கும். ஓகே, இது வந்து டூ யூ நோவில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். ஸோ ஓகே, அண்ட் ஹவு டூ யூ கிளாஸிஃபை த பிளான்ட்ஸை வந்து நம்ம 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா, பேஸ்ட் ஆன் த ஃப்ளாரிங் பிளான்ட்டில் வந்து ஃப்ளாரிங் பிளான்ட் அண்ட் நான் ஃப்ளாரிங் பிளான்ட். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் வந்து என்னது, ஃப்ளாரிங் பிளான்ட். ரிசிகான் நான் ஃப்ளாரிங் பிளான்ட். அண்ட் தென் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சீட் எங்கே இருக்குது அப்படின்றத பொசிஷன் அந்த இதை வச்சு நம்ம வந்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஆஞ்சியோஸ்பம் அண்ட் ஜிம்னோஸ்பம் அப்படின்னு 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஆஞ்சியோஸ்பம் அப்படின்னா என்ன, எக்ஸாம்பிள் பாருங்கள், மேங்கோ சீட் எங்கே இருக்கும், உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ ஆஞ்சியோஸ்பம். அண்ட் தென் ஜிம்னோஸ்பம்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கைக்கஸ் ஜிம்னோஸ்பம். ஸோ மேங்கோ வந்து ஆஞ்சியோஸ்பம். நெக்ஸ்ட் வந்து ஹேபிட்டட் பார்க்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம்ஸ் நீட்ஸ் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். ஸோ ஹியூமனாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து ஒரு இடத்துல வாழணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அது எங்கே வாழுதோ அந்த இடம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஓஷன் டு த டாப் ஹையஸ்ட் மவுண்டெயின், ஹேபிட்டட்ஸ் ஆர் பிளேஸ் வேர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து என்ன செய்கிறாங்க, அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஆர் உயிரினங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜில் வந்து இங்கே வந்து அனிமல்ஸ், ஃபிஷ்ஷு, ஃப்ராகு, பேர்ட்ஸ் எப்படி இதுங்க எல்லாமே வாழ்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வாழ்கிற இடத்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மவுண்டெயினில் வந்து ஈகிள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஈகிள்ஸ் வந்து கீழே இருக்காது. ஸோ எங்கே வாழுமோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹேபிட்டட் அப்படிங்கும். ஸோ இதில் பாருங்கள், டெசர்ட், மவுண்டெயின், அண்ட் தென் ஃபாரஸ்ட், ரிவர் வேலி, அண்ட் தென் வில்லேஜ், இது எல்லாமே என்னது ஹேபிட்டட். ஓகே, ஸோ இதில் 2 types ஆஃப் ஹேபிட்டட் இருக்குது, அக்வாட்டிக் ஹேபிட்டட் அண்ட் terrestrial habitat. ஃபஸ்ட் நம்ம aquatic habitat பார்க்கலாம். aquatic habitat, ஸோ நம்ம வந்து ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு பாண்டு, லேக் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பிளான்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கோம் இல்லையா, சம் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காமனாக நம்ம பார்க்குற பிளான்ட் என்னது அப்படின்னா லோட்டஸ் பார்ப்போம். ஸோ லோட்டஸோட லீஃப் எப்படி இருக்கும், தண்ணிக்கு மேலே மிதக்கும். அண்ட் அந்த லீஃபில் வந்து ஃப்ராக் நிற்கும். அந்த ஃப்ராக் என்ன செய்யும், லோட்டஸில் வந்து நிற்கிற இன்செக்ட்ஸை வந்து கேட்ச் பண்ணி சாப்பிடும். ஸோ இந்த லோட்டஸோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும். அதோட ரூட்ஸ் வந்து அந்த மட்டி ஃப்ளோரில் தான் இருக்கும். ஓகே, அது ரொம்ப ஆழமாக போகாது. ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி பிளான்ட்ஸ்க்கு வந்து சின்னதாக கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டை நம்ம வந்து அக்வாட்டிக் பிளான்ட்னு சொல்லலாமா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அக்வாட்டிக் ஹேபிட்டட் இன்க்ளூட்ஸ் ஏரியாஸ் தட் ஆர் பெர்மனெண்ட்லி கவர்ட் பை வாட்டர் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் தட் ஆர் அக்கேஷ்னலி கவர்ட் பை வாட்டர். ஸோ பெர்மனெண்ட்டாக கவர் பண்ணியிருந்தாலும் அக்கேஷ்னலாக கவர் பண்ணியிருந்தாலும் வாட்டரில் அந்த பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்வாட்டிக் ஹேபிட்டட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அக்வாட்டிக் ஹேபிட்டட் பிளான்ட்டில் வந்து 2 types இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அண்ட் மரைன் வாட்டர் ஹேபிட்டட். அண்ட் தென் டூ யூ நோ, ஸோ நைல் அப்படின்ற ரிவர் தான் இந்த வேர்ல்ட்லேயே வந்து லாங்கஸ்ட் ரிவர். ஸோ அதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6650 கிலோமீட்டர் லாங்கு. ஸோ இந்தியாவில் லார்ஜஸ்ட் ரிவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் ரிவர். அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 2525 கிலோமீட்டர்ஸ் லாங்கு. ஸோ 2 ரிவர் பார்த்தாச்சு நம்ம, என்ன நைல் ரிவர் அண்ட் கேஞ்சஸ் ரிவர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு
ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். ஸோ நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அண்ட் மெரைன் வாட்டர் ஹேபிட்டட் பார்க்குறோம். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் பார்க்கலாம் இப்போது. And then rivers, lakes, ponds and pools are thus fresh water habitat. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் என்னெல்லாம் பிளான்ஸ் இருக்கும் பார்ப்போம். அதெல்லாம் என்னது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வாட்டர் ஹேஞ்ச், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ். இதெல்லாம் என்னது ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் பிளான்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இந்த பிளான்ஸோட ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அண்ட் இதோட ஸ்டெம் அண்ட் லீவ்ஸில் வந்து ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் என்ன செய்யும், அந்த பிளான்ஸ் வந்து தண்ணியில் ஃப்ளோட் ஆகும். And then do you know பார்க்கலாம், air space in the stems and petioles of lotus are useful for floating in water. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டெம்மில் இருக்கிற ஏர் சேம்பர்ஸ்னால தான் அது என்ன செய்யுது, அந்த வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ இந்த இமேஜ் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு வந்து அந்த ஏர் சேம்பர்ஸ் அந்த ஸ்பேஸ் தெரியுது இல்லையா. சரி, நெக்ஸ்ட் மரைன் வாட்டர் ஹேபிட்டாட்டா. எர்த்தோட அவுட்டர் சர்ஃபேஸ் ஸ்பேஸ்லேருந்து பார்க்கச்சில் ஒரு ப்ளூ கலர் மார்பிள் மாதிரி தெரியும். ஸோ இந்த ப்ளூ வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வாட்டர். ஸோ நம்ம எர்த் வந்து 70% ஆஃப் வாட்டரால் கவர் ஆகிருக்கு. ஓகே, அந்த 70% வாட்டர் தான் என்னது, ஓஷன் வாட்டர். அண்ட் தென் அந்த ஓஷன் வந்து நம்ம பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கடலில் வந்து பிளான்ட்ஸும் வந்து என்ன செய்யுது, நிறைய வளருது. அண்ட் மரைன் பிளான்ட்ஸ் பெர்ஃபார்ம் அபவுட் 40% ஆஃப் ஆல் ஃபோட்டோசிந்தசிஸ் தட் அக்வயர் ஆன் த பிளானட். ஸோ நம்ம பிளானட்டில் அக்வயர் ஆகிற ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் 40% வந்து எங்கே தான் இருக்குது, மரைன் பிளான்ட்ஸ்லேருந்து தான் வருது. ஓகே, அண்ட் தென் எக்ஸாம்பிள் ஃபார் மரைன் பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா மரைன் ஆல்கே, சீ கிராஸஸ், மார்ஷ் கிராஸ், ஃபைட்டோ பிளாங்க்டான்ஸ். These are marine habitat plants. Okay, next terrestrial habitat. ஸோ பிளான்ட்ஸ் வந்து நிலத்தில் இருந்துச்சுன்னா லைக் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட், இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து மேன்மேடாக கூட இருக்கலாம், லைக் ஃபார்ம்ஸ், டவுன்ஸ், சிட்டிஸ், இது எல்லாமே என்னது டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். தே கேன் பி பிக் ஆஸ் காண்டினென்ட் ஆர் ஸ்மால் ஆஸ் ஐலண்ட். ஸோ டெரஸ்ட்ரியல் அப்படின்றது இந்த லேண்டை தான் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த லேண்ட் வந்து ஒரு காண்டினென்ட் அளவுக்கு பெருசாகவும் இருக்கலாம், ஒரு ஐலண்ட் அளவுக்கு குட்டியாகவும் இருக்கலாம். பட் என்னது, அதுவுமே அதுலேயுமே ஒரு சில உயிரினங்கள் வாழும் இல்லையா. ஸோ அது வந்து டெரஸ்ட்ரியல் habitat அப்படின்னு நம்ம சொல்கிறோம். they make up about 28% of the entire world habitat. ஸோ டோட்டலாக 28% ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிறவங்க வந்து எதில் இருக்காங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டில் தான் இருக்காங்க, அதாவது நிலத்தில் தான் இருக்காங்க. எந்த மாதிரி இடம், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட், இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கிறாங்க. சி, இது என்னது ஃபாரஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ ட்ரீஸ்லாம் வந்து எங்கே வளர்ந்துருக்கு, நிலத்தில் வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீ, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள், டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டுக்கு எக்ஸாம்பிள். And then do you know the first land plants appeared about 470 million years ago. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொசஸ் அண்ட் லிவர்வோர்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பிளான்ட் எப்போ வந்து நம்ம வேர்ல்டில் வந்திருக்கு, 470 years ago வந்திருக்கு. அண்ட் தென் பாருங்கள், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அது சவுத் அமெரிக்காவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே, அது வந்து ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆக்சிஜன் சப்ளையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜனில் ஹாஃப் ஆஃப் த ஆக்சிஜன் வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடியதான். அண்ட் தென் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 3 டைப்ஸ். என்னெல்லாம் பார்த்தோம், டெசர்ட், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட். ஃபஸ்ட்டு டெசர்ட்டில் என்னென்னு பார்ப்போம். ஓகே, டெசர்ட் ஹேபிட்டட். ஸோ a habitat without much water is called desert. ஸோ டெசர்ட் வந்து எப்படின்னா அது தமிழ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலைவனம். ஸோ அங்கே வந்து தண்ணியே இருக்காது. ஸோ ட்ரையஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் அப்படின்னா என்னது அப்படின்னா டெசர்ட் தான். ஸோ அங்கே வந்து 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் ஆனுவலி நம்மளுக்கு வந்து பதிவாகும். ஓகேவா, deserts cover at least 20% of the earth. ஸோ 70% வந்து வாட்டரால் கவர் ஆகிருக்கு, 20% வந்து எர்த்து வந்து என்னதில் கவர் ஆகிருக்கு, டெசர்ட்டால் கவர் ஆகிருக்கு. ஓகே, and then the plant which grows in the habitat have thick leaves that store water and minerals. ஸோ டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கெலாம் திக் லீஃப் இருக்கும், அந்த லீஃபில் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். The plants like cactus store water in the stem. ஸோ கேக்டஸ் பிளான்ட் வந்து ஸ்டெம்மில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் the leaves reduce to spines. ஸோ அந்த லீவ்ஸ் வந்து எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஸ்பைன்ஸ் அப்படின்றது என்னது, முள் மாதிரி மாறிடுச்சு. ஓகே, and then they have a long roots and that grow very deep. ஸோ அதோட ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லாங்காக இருக்கும். தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி ரூட்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக போகும். ஓகே, ஸோ அந்த ரூட்ஸோட வேலை என்ன, தண்ணியை தேடுறது தான். ஓகே, அதனால அதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாட் ட்ரை டெசர்ட், அண்ட் தென் செமி அரிட் டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட்ஸ், கோல்ட் டெசர்ட்ஸ். ஸோ 4 விதமான டெசர்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒவ்வொன்றுக்குமே கேக்டஸ், அகவே, எலோ, பிரையோஃபைலம். ஸோ இது 4மே எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃபேக்ட் ஃபைல்.
Thar Desert is also called Great Indian Desert. So இது ஒன் வேர்டில் கேட்கலாம். Thar Desert இன்னொரு மாதிரி எப்படி கூப்பிட்டு சொல்லுவாங்க? Great Indian Desert is an arid region of rolling sands hills on the Indian subcontinent. ஸோ அரிட் அப்படின்னா லோ ரெயின்ஃபால் ரீஜன், ஓகே, ட்ரை ரீஜியன். ஸோ இது எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்லி இன் ராஜஸ்தான் ஸ்டேட், நார்த் வெஸ்டர்ன் இந்தியா அண்ட் பார்ட்லி இன் பஞ்சாப் அண்ட் சிந்த் ப்ராவின்ஷன்ஸு. ஸோ ஈஸ்டர்ன் பாகிஸ்தான் எப்படி வந்து இந்த மாதிரி பார்ட்லியாக லொக்கேட்டாக இருக்குது. எந்த இது தார் டெசர்ட், ஓகே. இது இன்னொன்று எப்படி சொல்லுவாங்க? கிரேட் இந்தியன் டெசர்ட். நெக்ஸ்ட் வந்து கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட். ஸோ கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் ஏரியா வேர் த வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராஸஸ். ஸோ நம்ம அந்த இருக்கிற லேண்ட் வந்து ஃபுல்லாகவுமே கிராஸஸால் டாமினேட் ஆகிருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராஸஸ் வந்து ஷார்ட்டாகவும் இருக்கும், டாலாகவும் இருக்கலாம், ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சரவணா கிராஸ்லேண்ட். ஸோ நம்ம இந்த இமேஜ் பார்க்கலாம். இதுதான் எனது கிராஸ்லேண்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இந்த இதில் ஃபுல்லாக அந்த வேலி ஃபுல்லாக எப்படி இருக்குது? கிராஸஸாக இருக்குது. ஸோ இது கிராஸ்லேண்ட், ஓகே. And then forest habitat. Forest is a large area dominated by trees. ஸோ நிறைய ஏரியா வந்து ட்ரீஸாலே கவர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாரஸ்ட் அப்படின்போம். ரொம்ப ட்ரீஸ் இருக்கணும். There are 3 types of forest and or tropical forest, temperate forest and mountain forest. ஸோ இங்கே ஆனுவல் ரெயின்ஃபால் எப்படி இருக்கும் அப்படின்னா 25 to 200 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இங்கே வந்து ரொம்ப அதிகமாக ரெயின்ஃபால் இருக்குது இல்லையா, எதனால்? ட்ரீஸ் இருக்கிற இடத்துல தான் என்ன செய்யும்? ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக வரும், ஓகே. ஸோ ஃபாரஸ்ட்டில் தான் எப்படி இருக்கும்? அதிகமாக ரெயின்ஃபால் இருக்கும். அண்ட் தென் டூ யூ நோ வேர்ல்ட் ஹேபிட்டட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். ஸோ ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர் என்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்க? வேர்ல்ட் ஹேபிட்டட் டே. அண்ட் தென் பிளான்ட் அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். ஸோ adaptations are special features in plants which help them to survive in the habitats they live in over a long period. ஸோ adaptation அப்படின்றது எல்லா பிளான்ட்ஸ்க்குமே இருக்கும். ஸோ அது இருக்கிற இடத்துக்கு ஏற்றாப்புல அது சர்வை பண்ணிக்கிறதுக்காக அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா. ஸோ plants in specific environment have developed special features which help them to grow and live in the particular habitat. இந்த அடாப்டேஷன்ஸில் வந்து ட்ரெண்டில், ட்வின்னர்ஸ் அண்ட் கிளைம்பர்ஸ் இந்த மூணையும் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம், ஓகே. ஸோ தீஸ் அடாப்டேஷன்ஸ் ஆர் சீன் இன் பிளான்ஸ் விச் லிவ் இன் டெரஸ்டரியல் அண்ட் டெசர்ட் ஹேபிட்டட். ஸோ டெரஸ்டரியலில் வாழக்கூடிய பிளான்ஸுக்கும் டெசர்ட்டில் வாழக்கூடிய பிளான்ஸுக்கும் இந்த அடாப்டேஷன்ஸ் வந்து தெரியும், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்டில் கிளைம்பர்னு என்னென்னு பார்த்துடலாம். Trendle is a twinning climbing organ of some weak-stemmed plants like peas and bitter gourd. Trendle coils around as support and help the plant to climb up. ஸோ ஒரு ஸ்டெம் ஒரு பிளான்ட்டால் நிற்க முடியாமல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம் ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து ட்ரெண்டில் கிளைம்பர்ன்ற ஆர்கன் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது என்ன செய்யுது? அதை வந்து பிளான்ட்டை வந்து நிற்க வைக்கிறதுக்கு அது சப்போர்ட் ஆகும், ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தாங்க? ஸ்வீட் பீஸ் அண்ட் பிட்டர் கிரவுண்டு. ஸோ இதில் எப்படி மாடிஃபை பண்ணியிருக்குன்னு பாருங்கள். லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ட்ரெண்டில்ஸ் அண்ட் தென் பிட்டர் கிரவுண்டில் வந்து ஆக்ஸிலரி பட்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு ட்ரெண்டில் விச் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாண்ட், ஓகே. அந்த பிளான்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரெண்டில்ன்ற ஆர்கன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். லத்தீரஸ் இந்த பிளான்ட்டுக்கு வந்து ட்ரெண்டில் வந்து இருக்குது, ஓகே. அண்ட் தென் டூ யூ நோ bamboo is the one of the fast growing plants during active growth phase. ஸோ அதோட ஆக்டிவ் க்ரோத் ஃபேஸில் அது எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய பிளான்ட்டு. எக்ஸாம்பிள் என்னது? பேம்பூ. ஸோ இதுதான் பேம்பூவோட இமேஜ். And then twinners. இப்போ ட்ரெண்டில்ஸ் பார்த்தாச்சு. இப்போ twinners. Some plants have weak stems. They cannot stand straight on their own. They must climb on any support to survive. ஸோ சம் பிளான்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஸ்டெம் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும், அது வந்து தன்னால் நிற்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் என்ன செய்யும்? மற்ற ஒரு ஸ்டெம்மோ இல்லை ஒரு பக்கத்தில் உள்ள பிளான்ட்டையும் வச்சு பிடிச்சி ஏறும் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்வின்னர்ஸ்னுவோம். அந்த ஆர்கனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ட்வின்னர்ஸ் அப்படின்னுவோம். ஸோ நம்ம என்ன செய்வோம்? ஒரு குச்சை நட்டி விட்டு அந்த ட்வின்னர்ஸை வந்து நம்ம சுற்றி விட்டுருப்போம். ஸோ அந்த ட்வின்னர் மூலியமாக அது வந்து மேலே ஏறும் இல்லையா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கிளிட்டோரியா. அண்ட் தென் தேர்ட் ஒன்று என்னதுன்னா த்ரோன்ஸ். ஸோ லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ஸ் பிகம் wholly or partially modified into sharp pointed structures called thorns or spines for defensive purpose. ஸோ இந்த லீவ்ஸ் எப்படி மாடிஃபைடாக இருக்குது அப்படின்னா த்ரோன்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ், அதாவது ஷார்ப்பாக இருக்கும், ஓகே, ஷார்ப் எட்ஜாக இருக்கும், அப்படி மாடிஃபை இருக்குது அதோட ப்ரொடெக்டிவ்னஸ்க்காக, ஓகே, டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக. எக்ஸாம்பிள் பாருங்கள் அகவே. ஸோ அதோட லீஃப் ஏபெக்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆயிருக்குன்னு பாருங்கள். அண்ட் மார்ஜின்ஸ், லீஃப் ஏபெக்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டு த்ரான்ஸ்.
And then second option, the leaves are modified into spines. ஸோ இப்போ நம்ம அகேவையை பார்க்கலாம். ஸோ பாருங்கள் அதோட லீஃப் ஏபெக்ஸும் மார்ஜினும் ஷார்ப்பாக த்ரோன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஆப்ஷனோட பார்ப்போம். ஆப்ஷனோட லீவ்ஸ் எப்படி மாடிஃபை ஆகிருக்குன்னு பாருங்கள், ஸ்பைன்ஸ். ஓகே, இதுதான் அதோட எக்ஸாம்பிள். அண்ட் தென் தேர்ட் ஒன் பாருங்கள், பவுகின் வேலே, த ஸ்டெம்ஸ் ஹேஸ் ஷார்ப் த்ரோன்ஸ். இந்த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் பிளான்ஸ் லெசன் வந்து இதோட ஓவர். ஓகே, ஸோ நான் லெசன் ஃபுல்லாக டீச் பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கான்செப்ஷுவல் எஜுகேஷனல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இதோட கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட 1 வேர்ட்ஸ் போடுறோம். ஸோ நம்ம வந்து லெசன் அண்ட் 1 வேர்ட்ஸ் வந்து டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.